ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லோரும் ரொம்ப ஈகராக நம்மளோட சேல் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு நல்லா தெரியுது. எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்குது. இன்றைக்கி எப்போ சேல் வீடியோ வந்து வீக்கில் மேம் அப்படின்ட்டு கண்டிப்பாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஒரு சூப்பரான சேல் வீடியோவோட திரும்ப நான் வந்திருக்கேன். புதுசாக பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வெரைட்டியில் என்ன ப்ரைஸில் வேணுமோ எனக்கு இதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். அவைலபிலிட்டி பொறுத்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். டோட்டல் சொன்ன பிறகு என்னோட ஜிபே நம்பரும் பேங்கிங் நேமும் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மயூரி தான். பேமெண்ட் பண்ண பிறகு எனக்கு ரெசிப்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, பின்கோடு, மொபைல் நம்பர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. அதே மாதிரி அட்ரஸை கம்ப்ளீட்டாக கரெக்டாக கொடுக்கணும். அனுப்பிவிட்ட பிறகு அப்புறம் சேஞ்ச் இருக்குன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி உங்களோட பார்சல் உங்களுக்கு டெஸ்பேச் ஆகிடுச்சுன்னா ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருவோம். பேக்கிங் டைமில் டியூபர்ஸ் பிளான்ஸோட பிக்கும் நம்ம அனுப்பிடுவோம். ஸோ வந்து எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கொரியரை ட்ராக்கிங் பண்ணி வாங்கிக்கணும். இன்சைட் தமிழ்நாடு செகண்ட் டே ஒரு தேர்ட் டே உங்கள் கைக்கு வரணும். தேர்ட் டே எதுவுமே அனுப்பிச்சி விடுறதோட அடுத்த நாள், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 o'clock வரைக்கும் பார்த்துட்டு வரலைன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் வந்து ட்ராக்கிங் பண்ணாமல் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிஃபண்டோ நான் கொடுக்க மாட்டேன். அது இப்போவே சொல்லிடுறேன். நிறைய பேர் அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியாவிலேயே அதர் ஸ்டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா 3 daysல தேர்ட் டே ஒரு 4th day கண்டிப்பாக கிடைக்கும். வரலைனாலும் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நார்த்து சைடு அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நம்மளோட பேமெண்ட் மோடு வந்து ஜிபே, ஃபோன்பே, இல்லைனா நீங்கள் வந்து பேடிஎம்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேமெண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, அது மட்டும் சொல்லிடுறேன். வெரைட்டிஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். இது என்னோடய ஸ்வேதாவோட ஃப்ளவர் தான். ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் மலரில் இப்போவே என்னோடய ஒரு கை அளவுக்கு இருக்குது. மலர்ந்ததுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். மலர் வச்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்மளோட டியூபர்ஸை பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து எடுக்கக்கூடாது மண்ணிலிருந்து. அது வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, டியூபர் அழுகிடுச்சு. எனக்கு ஒரு கஸ்டமர் அப்படி சொன்னாங்க, அதனால பர்டிகுலராக சொல்கிறேன். டியூபர் அழுகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரன்னர்லாம் ஸ்டார்ட் ஆகி பிளான்ட் க்ரோ ஆகிட்டு இருக்கிற பிளான்ட்டை அதோட டியூபரை எடுத்து எனக்கு வந்து வீடியோ அனுப்புகிறாங்க. அதை வந்து நான் சொல்லவும் செஞ்சுட்டேன். பட் அவங்க புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படி செய்வாங்கன்ட்டு தான் இது வீடியோவில் சொல்லிடுறேன். யாரும் இப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட டியூபர்லேருந்து ரன்னர்ஸ் வளர ஆரம்பிக்கும் போது அந்த டியூபர் அழுகதான் செய்யும். நம்ம தண்ணியில் வந்து போட்டு வெயிலில் வச்சுருக்கிற டியூபரை அதோட க்ரோத் ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம மண்ணில் பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா அந்த டியூபர் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம பிளான்ட்டுக்கு கொடுக்காது. நம்மளோட ரன்னர்ஸ் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டியூபர் ஒரு சைட்லேருந்து அழுகதான் செய்யுது. நான் என்னோடய ஷார்ட்டில் முன்னே சொல்லியிருப்பேன். ஆனாலும் புதுசாக இதெல்லாம் பார்க்காதவங்களுக்காக இதை சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் டியூபர் அழுகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பிளான்ட்டை தூக்கி வச்சுட்டு எனக்கு வீடியோ, ஃபோட்டோ அனுப்பாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதை வந்து பிளானிங் பண்ணாலும் அது வளராது. ஒன்ஸ் ரன்னர் அதில் வந்து வளர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து அதை எடுக்கவோ அதை வந்து மூவ் பண்ணி கொடுக்கவோ செய்யவே கூடாது. நம்ம வந்து ஒரு செடி நட்டு வச்சுட்டு அதை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு அந்த மண்ணிலிருந்து எடுத்து வேர் வந்துருச்சான்னு பார்த்துட்டு திரும்ப நட்டு வச்சு அந்த செடி வளருமா? வளராது. அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து தயவு செஞ்சு யாரும் இப்படி பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு அதை பார்த்துட்டு. ஏன்னா அந்த பிளான்ட் வந்து அது எவ்வளோ கஷ்டப்படும். பிகாஸ் வளர முடியாத வளர எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால தான் இது வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம வந்து வெரைட்டிஸ் பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து ஒயிட் பியோனி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒயிட் கலர் ட்ராபிக்கல் லாட்டஸ் தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட ஒயிட் பியோனி. இதில் வந்து ரொம்ப சூப்பரான டியூபர்ஸ் இருக்குது. நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் இருக்குது. நான் இது எடுத்துகிட்டு தான் சென்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் லாங் டியூபர்ஸை சில நேரம் கட் பண்ணி கூட அனுப்புவேன். இது வந்து பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து 300. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 300. நல்லா சூப்பரான க்ரோத் டிப் இருக்கிற டியூபர் தான். அப்புறம் வந்து 2 கொஞ்சம் சின்ன டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. ஒயிட் பியோனி நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி தான். காரணம் இதோட ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி தான். ஒயிட்லேயே வந்து இவ்வளோ நல்ல ஃப்ளவரிங் ஆகிற வெரைட்டிஸ் நம்மளுக்கு வந்து கம்மி தான். இது வந்து ஸ்டார்டிங்கிலேருந்தே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. நிறைய பேர் இது விரும்புகிறாங்க. ஸோ வேண்டவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட வெரைட்டி பீக் ஆஃப் பிங்கு தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு வெரைட்டி தான் நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு. அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இதில் கொடுக்குற ஃப்ளவர்ஸ் தான். அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து இந்த வெரைட்டி கொடுக்கும். நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷனும் ஒரு பிங்க் அண்ட் ஒயிட்டில் சூப்பரான டியூபர்ஸ் இருக்குது. நல்ல ரூட்டெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. 4 டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200.
இங்கேயும் ஒன்று இருக்குது, இது வந்து 200. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 150. இங்கேயும் ஒன்று இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 200. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு, நல்ல ஹெல்த்தியான டியூபர்ஸு. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட வெரைட்டி வந்து நித்யா அப்படிங்கிற ஒரு பவுல் லோட்டஸ் தான். நித்யா நம்மளுக்கு தெரியும், குட்டி குட்டியாக, ரொம்ப சின்னதில்லை, ஆனாலும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ். நம்ம அமெரிக்கா மில்லியா மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா கொடுக்குற ஒரு பிங்க் கலர் லோட்டஸ் தான் நம்மளோட நித்யா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட சின்ன டியூபர் ஒன்று இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 200. நல்ல க்ரோத் டியூபெல்லாம் இருக்கிற ஹெல்த்தி டியூபரு. அப்புறம் இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 200. க்ரோத் டியூப் நிறையா இருக்கும். இங்கேயும் ஒன்று இருக்குது, இது வந்து நல்ல சூப்பரான ஒரு டியூபர். க்ரோத் டிப்ஸ் வந்து இங்கேயும் இங்கெல்லாம் இருக்கும். 200. இது வந்து பவுல் லோட்டஸுங்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து டியூபர் சைஸ் சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசாக வராது. இங்கே ஒன்று இருக்குது, 180. இங்கேயும் நல்ல சூப்பரான ஒரு டியூபர் இருக்குது, 200. இவ்வளோ தான் நித்யாவோட டியூபர்ஸு. கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது, ஆனால் எங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வர மாதிரி வேணும் அப்படின்னா நித்யா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான வெரைட்டி. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இதே வந்து நம்மளோட லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா பிளான்ட்ஸ், அது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கினாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட வாட்டர் லில்லி இன்னும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருக்கிறது நான் சேல் கொடுக்கலான்னு எடுத்தேன். இது வந்து இந்த சைஸ் இருக்கிற வாட்டர் லில்லி பிளான்ட்ஸு 100 ரூபீஸோட பிளான்ஸ் தான். எல்லாமே சென்டரில் வந்து இந்த மாதிரி டியூபர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் இருக்கிற பிளான்ட்டு தான் நம்ம கொடுக்குறோம், 100 ரூபீஸ் இந்த பிளான்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது 100 ரூபீஸோட. இது ஒயிட் இன்னசென்ஸோட பிளான்ட்டு தான். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். 3 பிளான்ட்டு தான் இருக்குது 100 ரூபீஸோடது. ஸோ வேண்டவங்க வாங்கிக்கலாம். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி நிறைய பேர் எப்போவுமே கேட்டுட்ருக்கிற மிராக்கிள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு மிராக்குலஸ் லாட்டஸ் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மிராக்கிள் வந்து எவ்வளோ அழகான பெரிய பெரிய பூக்கள் வந்து ஃபுல் டைம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். தட் மீன் டெய்லி வராது, பட் ஆனாலும் பூத்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு பட்டு வந்து அப்படியே மலர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு பட்டு ஒரு அளவுக்கு சைஸ் வந்துருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் வர ஒரு வெரைட்டி தான் மிராக்கிள். ஸோ வந்து அதில் பூ பட் இல்லாத டைமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் மிராக்கிள். ஒரு பூ மலர்றதுக்குள்ளே இன்னொரு மொட்டு வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வெரைட்டி வந்து டியூபர்ஸே கொடுக்காத ஒரு வெரைட்டி தான் நம்மளோட மிராக்கிள். ஸோ அதனாலவே இதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் உண்டு. இதில் வந்து பெரிய ஒரு டியூபர் இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய டியூபர், 3 க்ரோத் டிப் இருக்குது. இது வந்து 450யோட டியூபரு, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 450. இங்கே ஒரு டியூபர் இருக்குது, இது வந்து 300. இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது, இது வந்து 200 அப்படின்னு சொன்னாலும் இதில் 3 க்ரோத் டிப் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த ப்ரைஸுக்கு கொடுக்குறோம். இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட வெரைட்டி சாந்தினி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பட்டு வந்து ஒரே டைமில் கொடுக்கும் அப்படின்ட்டு. சாந்தினியோட நல்ல பெரிய டியூபர் பாருங்கள், 4 க்ரோத் டியூப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 400. இந்த டியூபரும் வந்து 400. இங்கே ஒரு சூப்பரான டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் இதுவும் அப்படி தான், நிறைய க்ரோத் டியூப் இருக்கும் பாருங்கள், 400. இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது, இது வந்து 420. அவ்வளோ பெரிய டியூபரை நம்ம அந்த ப்ரைஸில் தான் கொடுக்குறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸ் வைக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பெரிய டியூபர்னால் உங்களுக்கு பிளான்ட் ஃபாஸ்ட்டாக வளரும். அப்போ வந்து சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், பிளான்ட்டும் நல்லா டக்குன்னு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இது வந்து சின்ன டியூபர் தான், இதில் வந்து ஒரு க்ரோத் டிப் தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. அதே மாதிரி இங்கேயுமே வந்து சின்ன டியூபர் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 180. இங்கே ஒரு டியூபர் இருக்குது, இதில் ஆனால் நிறைய க்ரோத் டிப்ஸ் இருக்கும், அதனால் 220.
இங்கேயுமே ஒரு சூப்பரான டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே வந்து ஒரு சின்ன டியூபர் இருக்குது 180. இங்கேயுமே ஒரு நல்ல சூப்பரான டியூபர் இருக்குது. இது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்தாலும் 3 growth டிப் இருக்கும். ஸோ வந்து 200. இவ்வளோ தான் நம்மளோட சாந்தினியோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்கெல்லாம் சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கோங்க. இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி. இது வந்து நல்லா பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டபுள் ஷேட் வெரைட்டி தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட ஃப்ளவர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு டபுள் ஷேட் இருக்கும். அப்புறம் வந்து செகண்ட் டே தேர்ட் டேல கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஷேடுக்கு வரும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி நம்மளோட சாந்தினி. நான் வந்து ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். நம்மளோட வெரைட்டி த்ரோனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போதே நம்மளுக்கு வந்து பட்டு கொடுக்குற சூப்பரான ஒரு வெரைட்டி. ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே நம்மளுக்கு வந்து பட்டு கிடைக்கும். இதில் வந்து நல்ல பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே வந்து இன்னொரு பெரிய டியூபர் இருக்குது. இதுவும் வந்து இங்கே ஒரு growth டிப் இருக்குது. இங்கேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. 250. இங்கேயும் இருக்குது 220. சின்ன டியூபர் இருக்குது 100. இங்கே இருக்குது 180. பாருங்கள், இங்கேயும் ஒரு 100ஓட டியூபர் இருக்குது. 2 100 டியூபர் இருக்குது. இது வந்து 180. இங்கேயும் இருக்குது 180. ஸோ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. 250. அப்புறம் 2 100 இருக்கும். 180ஓட டியூபர்ஸும் இருக்கும். ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி அமெரிக்கமிலியா. இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு வெரைட்டி தான். அமெரிக்கமிலியா மேக்ஸிமம் வந்து நமக்கு பிளானிங் பண்ணால் ஒரு 10 டேஸ்லேருந்து பட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலவே நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த ஒரு வெரைட்டியை விரும்புவாங்க. இதோட டியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இது இப்போ அவைலபிளாக இருக்குது, வேண்டவங்க வாங்கிக்கலாம். அமெரிக்கமிலியா வந்து இந்த டியூபர் வந்து 220 வரும். இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. நல்ல growth டிப்பெல்லாம் இருக்கிற 3 growth டிப் இருக்குது பாருங்கள். 250. இங்கேயும் ஒன்று இருக்குது, நல்ல growth டிப்பெல்லாம் இருக்குது. 180. இதுதான் நம்மளோட டியூபர்ஸ். 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாட்டர் லில்லிஸு லோட்டஸ் எல்லாம் வாங்க பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீக்கிலுமே நம்மக்கிட்ட சேல் வீடியோஸ் இருக்கும். எப்போவுமே நம்மள்கிட்ட லோட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லி பிளான்ஸும் அவைலபிளாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.